யவனராணி. இரும்பிடர் தலையார் என எண்ணி இளங்கோவேளின் கையில் பிரமானந்தர் கொடுத்த ஓலையை ஒப்படைத்த இளஞ்செழியனின் மனநிலை இப்போது என்னவாக இருக்கும்? வாருங்கள், அதை அறிய அத்தியாயம் 19 சிரித்த முகம் தேனூரும் சொல் விசநெஞ்சம். இதயத்தில் கருணை மருந்து கூட இல்லாத இருங்கோவேளின் கண்களை இளஞ்செழியனின் கண்கள் சந்தித்த அந்த வினாடியில் இளஞ்செழியன் மட்டுமல்ல, சமண விகாரத்தின் அந்த பெரும் பிரார்த்தனை கூடமே மௌனத்திலும் நிசப்தத்திலும் ஆழ்ந்து விட்டது போல் தோன்றியது. இதயமற்ற இருங்கோவேள் மக்களை வாழ்விக்கவே பிறந்த கருணை கடலான புத்தபிரான் திருவடிகளுக்கெதிரில் வணங்குவதில் என்ன அர்த்தம் இருக்க முடியும் என்று நினைத்து பார்த்த இளஞ்செழியனின் மனதில் அவனுக்கு வடமொழி பயிற்சி அளித்த ஆசிரியர் சொன்ன உவமை உள்ளத்திலேயே எழுந்து உலாவலாயிற்று. அப்பனே, எந்த காரியமும் செய்பவனை பொறுத்திருக்கிறது. கெட்டவன் நல்லது செய்தாலும் முடிவு கெட்டதாகவே இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு புலியை எடுத்துக்கொள். மிகவும் துஷ்டமான மிருகம். ஏகாதசி உபவாசம் சிறந்தது என்று சாத்திரங்கள் கூறுகின்றன. ஆனால் புலி ஏகாதசி அன்று பட்டினி விரதம் இருந்தால் மறுநாட்காலை பாரணை செய்ய பசுமாட்டை அடித்து தின்றுவிடும். துஷ்டனுடைய விரதத்தால் நல்லவர்களுக்கு ஆபத்தே விளையும். ஆகவே கெட்டவர்கள் நல்ல பணிகளில் ஈடுபடுவது ஒரு பேராபத்து தான் என்று ஆசிரியர் பல நாட்களுக்கு முன்பு கூறிய சொற்கள் அந்த சமயத்தில் அவனது மனதில் எழுந்து பெரிதாக ஒலிக்கவே செய்தன. இந்த வஞ்சகன் கருவூருக்கு எப்பொழுது வந்தான்? ஏன் வந்தான்? நான் வரும் விஷயம் இவனுக்கு எப்படி தெரியும்? இரும்பிடர் தலையார் இங்கு இருக்கும் செய்தி இவனுக்கு தெரிந்திருப்பதாகவே தோன்றுகிறது. அப்படியானால் அவர் என்ன ஆனார் என்று கேள்விகள் எழுந்து மனதில் தாண்டவமாடவே சம்பாசனையை இருங்கோவேளை துவங்கட்டும் என்று அவன் மீது தன் கண்களை ஓட்டினான். நல்ல உயரத்துடன், உயரத்தை விட சற்று அதிகமான பருமனுடனும் விளங்கிய இருங்கோவேளின் மார்பில் சோழ மன்னர்கள் பட்டம் சூடிய நாள் முதல் இறுதி நாள் வரை அணியும் புலிப்பதக்க வைர ஆரம் புரண்டு கிடந்ததையும், ஓலையை பிடித்திருந்த அவன் விரல்கள் ஒன்றில் புலியின் தலை மட்டுமே செதுக்கப்பட்டு கற்கள் பதிக்கப்பட்ட முத்திரை மோதிரம் பளிச்சிட்டதையும் கண்ட இளஞ்செழியன் உண்மையில் சோழ மண்டலம் இருங்கோவேளின் கைகளுக்கு மாறிவிட்டதென்பதையும், புகாரில் கிடைத்த செய்தி வெறும் புரட்டு அல்ல என்பதையும் புரிந்து கொண்டான். இருங்கோவேளின் பெரும் கண்களில் ஒன்று மட்டும் சற்று ஓரமாக ஒதுங்கி கிடந்ததால் கண்களின் பார்வையில் சற்று விகாரமும் வஞ்சகமும் துளிர்விட்டதோடு கண்களுக்கு மேல் நன்றாக வளையாமல் சற்று நேராகவே நீண்டு பொட்டின் பக்கம் சென்ற அடர்த்தியான கரிய புருவங்களில் ஓரிரு மயிர்கள் அதிகமாகவே வளர்ந்து கண்ணை இடறத் தொடங்கியதால் அவன் முகம் பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரமாகவே இருந்தது. அந்த பயங்கரத்தை இன்னும் அதிகப்படுத்த மேலுதட்டில் எழுந்து கன்னத்தையும் கால்வாசி அடைத்து கொண்ட பெரும் மீசையும் தலையில் என்ன சீவினாலும் அடங்காத சுருண்டு பெருத்த மயிர்களும் பெரிதும் உதவின. இவற்று 40 வயது தாண்டிவிட்டதன் விளைவாக முதலில் தெரிந்த 2-3 வரிக்கோடுகளும் அனாவசியமாக பருத்து கிடந்த கன்னங்களும் சோழ மண்டலத்தின் தற்காலிக மன்னனுடைய உணவில் மதுவும் ஊனும் மண்டி கிடந்தன என்பதை சந்தேகமற தெளிவுபடுத்தின. இத்தனையிலும் அவன் பெரு உதடுகளில் ஒரு உறுதி இருந்தது. அந்த உறுதியில் துஷ்டத்தனமும் கலந்திருந்ததால் அவன் உறுதி செல்லும் திக்கு மக்களுக்கோ மாநிலத்துக்கோ நற்பயன் தராது உறுதி என்பதும் நன்றாக புலப்படுகின்றது. இத்தனைக்கும் அவன் நீண்ட கரங்களில் இருந்த வடுக்கள் மட்டும்
அவன் பெரும் வீரன் என்பதற்கு அத்தாட்சியாக விளங்கின. இத்தகைய ஓர் அபாயமான மனிதனிடம் சிக்கிக்கொண்டு விட்டோமே என்ற நினைப்பினாலும், எவனை ஒழித்து கட்ட பிருமானந்தர் ஓலை எழுதி கொடுத்தாரோ அவனிடமே ஓலையை கொடுத்து விட்டோமே என்ற மனச்சஞ்சலத்தாலும் சிறிது நேரம் மௌனமாகவே நின்ற இளஞ்செழியன் தன்னை இருங்கோவேள் கூர்ந்து நோக்கிய சில வினாடிகளுக்குள்ளாகவே என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்து கொண்டு சோழர் அரியாசனத்தில் அமர்ந்துவிட்ட அந்த வஞ்சகனுக்கெதிரே சிரம் தாழ்த்தி மிக பணிவுடன் வணங்கினான். இளஞ்செழியனிடம் இத்தகைய பணிவை சற்றும் எதிர்பார்க்காத இளங்கோவேளின் மனத்தில் சந்தேகம் உதயமாகவே அவன் மறுபடியும் இளஞ்செழியன் கண்களை ஒருமுறை ஆராய முற்பட்டாலும் படைத்தலைவன் வணங்கி நின்றதால் அது முடியாமற் போகவே மெல்ல உரையாடலை புகுத்தி விஷயத்தை கக்க வைக்கலாம் என்ற முடிவுடன் பேசத் தொடங்கி, படைத்தலைவருக்கு இது எதிர்பாராத சந்திப்பு என்று அரசாங்க ஆணையை வெளியிடுபவன் போல் நிதானமான குரலில் சொன்னான். இருங்கோவேளின் நிதானத்திற்கு சிறிதும் குறைவில்லாத நிதானத்துடனேயே வெளிவந்தது படைத்தலைவன் பதிலும். ஆம் மன்னவா, எதிர்பாராத சந்திப்புத்தான், ஆனால் மகிழ்ச்சி அளிக்கும் சந்திப்பும் கூட என்றான் படைத்தலைவன். மன்னரா? யார் மன்னர்? எதுவும் புரியாதவன் போல் கேட்டான் இளங்கோவேள். விந்தையான கேள்விதான். ஆனால் இந்த கேள்விக்கு இடமில்லாமல் சோழ மண்டலத்திற்கு தாங்கள் பேருதவி செய்துவிட்டதாக புகார் மக்கள் நினைக்கிறார்கள் என்று பதில் சொன்னான் படைத்தலைவன், குரலில் எத்தகைய உணர்ச்சியும் காட்டாமல். படைத்தலைவன் தன்னை நோக்கி நகைக்கிறானா, உண்மையாகத்தான் பேசுகிறானா என்பதையும் புரிந்து கொள்ள முடியாமல் திணறிய இளங்கோவேள் மேற்கொண்டும் கேட்டான். அப்படியா நினைக்கிறார்கள் பூம்புகாரின் மக்கள் என்று? ஆம் மன்னவா. மன்னர் இளஞ்சேட் சென்னி தீ விபத்தில் மாண்டு விட்டதாக பேசிக்கொள்கிறார்கள். அப்படியானால் மன்னர் மகன் திருமாவளவன் எங்கோ மறைந்து விட்டாராம். உண்மை. மன்னர் இருக்கும் போதுதான் திருமாவளவன் சிறு பிள்ளைத்தனமாக இருந்தார். இறந்த பின்னும் பழையபடியே பொறுப்பில்லாமல் போகும் இடத்தையும் தெரிவிக்காமல் போய்விட்டது பற்றி மக்கள் கொதிப்படைந்திருக்கிறார்கள். இந்த பதில் இளங்கோவேளுக்கு அதிக சந்தேகத்தை விளைவிக்கவே சற்று தூரத்தே நின்ற சமணத் துறவியை ஒரு முறை நோக்கினான். அந்த பார்வையின் பொருளை புரிந்து கொண்ட படைத்தலைவன், நான் சொல்வதில் மன்னர் பிரானுக்கு நம்பிக்கை இல்லை போல் தோன்றுகிறது, அனுமதி கொடுத்தால் விளக்குகிறேன் என்று மிக பணிவுடன் கூறினான். சரி சொல் என்பதற்கு அறிகுறியாக அரச தோரணையில் இடது கையை இருங்கோவேள் ஆட்டவே பேச்சை தொடர்ந்த இளஞ்செழியன், திருமாவளவனுக்கு இப்பொழுது வயது சுமார் 20 இருக்கும் என்று தமிழ்நாடு அறிந்த உண்மையை புதுமை போல் சொன்னான். ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தான் இருங்கோவேள். மிகச் சிறு பிராயத்திலேயே துடுக்கானவர். அது மக்கள் அறிந்தது. மக்கள் அதை மட்டும் அறியவில்லை பிரபு. மற்றும் 10வது வயதிலேயே மன்னருக்கு தெரியாமல் யவனர் கப்பலில் கொற்கைக்கு ஓடிப்போனவர். ஆம் என்றார் இருங்கோவேள். மறுபடியும் அடிக்கடி புகாருக்கு ஓடி போய்விடுவதும், யவனர் குமாரர்களோடு கடலாடுவதும், குருவாள் பயிற்சியில் ஈடுபடுவதும், நாள் கணக்கில் அரண்மனையில் தலை காட்டாமல் இருப்பதும் ஊர் அறிந்தது என்றான் இளஞ்செழியன். பதிலுக்கு இருங்கோவேளும் சந்தேகமில்லை என கூறினான். அப்பேற்பட்டவர் இப்பொழுதும் ஓடிப்போய் விட்டதைக் கண்டு மக்கள் கொதித்திருக்கிறார்கள். திருமாவளவன் ஓடிப்போய் விட்டதாக பேச்சில்லையே, நான் சிறைப்படுத்தி வைத்திருப்பதாகவல்லவா வதந்தி என்று இடையிலே ஓர் அஸ்திரத்தை வீசி
இருங்கோவேள் அந்த சொல்லம்புக்கு படைத்தலைவனிடமிருந்து என்ன பதில் வருகிறதென்று பார்த்தான். படைத்தலைவன் சிறிதும் தயக்கமில்லாமலேயே பதில் சொன்னான். புகாரில் அத்தகைய வதந்தி இல்லை, நேர்மாறான வதந்தியே இருக்கிறது. திருமாவளவன் வழக்கப்படி பொறுப்பில்லாமல் மறைந்து விட்டதால் அவர் வரும் வரை அரசை காக்க அடுத்த உரிமைக்காரரான தாங்கள் தற்காலிகமாக முடிசூடியிருப்பதாக பூம்புகார் வாசிகள் பேசிக்கொள்கிறார்கள். தவிர தங்கள் தயாள குணத்தைக் கண்டு ஜவனர்களும் தாங்கள் பக்கத்தில் சேர்ந்து விட்டார்கள். இருங்கோவேளின் பயங்கர மீசை மீண்டும் ஒரு முறை அசைந்ததோடு அவன் கண்களும் படைத்தலைவனை ஒருமுறை ஆராய்ந்தன. ஏதோ யோசித்து விட்டு சட்டென்று திரும்பி கேட்டான். புகார்வாசிகள் அனைவருமே நமது பக்கம்தான் என்று சொல்லும் என்று. ஆம், பெரும்பாலோர் தங்கள் பக்கம்தான் என்றான் இளஞ்செழியன். அப்படியானால் நமக்கு பெருவாரியான ஆதரவிருக்கிறது. சந்தேகமில்லை என்று பதிலளித்தான் இளஞ்செழியன். அந்த ஆதரவுக்கு இதுதான் அத்தாட்சியா? கடைசியாக வந்த இருங்கோவேளின் வார்த்தைகள் இடியென உதிர்ந்தன. அந்த ஆதரவை காட்டத்தான் உமது குருநாதர் பிருமானந்தர் இந்த ஓலையை இரும்பிடர் தலையாருக்கு அனுப்பியிருக்கிறாரா? அந்த ஆதரவை காட்டத்தான் இதை எடுத்துக்கொண்டு இந்த சமண மடத்திற்கு வந்தீரா? இளஞ்சென்னி மறைந்த ஒரு மாதத்திற்கு முன்பிருந்தே பிருமானந்தரின் சீடர்கள் என்ற ஒற்றர்கள் உறையூரிலும் கருவூரிலும் உலாவி வருவதும் அந்த ஆதரவை காட்டத்தானா என்று ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்தி அழுத்தி பேசினான் இருங்கோவேள். இந்த சொற்களால் சோழர் படை உபதலைவன் குழம்பி போவானென்றோ திகில் கொண்டு உளறிடுவானென்றோ இருங்கோவேள் எதிர்பார்த்திருந்ததால் அவன் ஏமாந்தே போனான். இளஞ்செழியன் சிறிதும் பதட்டமில்லாமலேயே சொன்னான். தங்களுக்கு ஆதரவை காட்டும் எண்ணம் பிருமானந்தருக்கு எப்போதும் இல்லை. முடிந்தால் இளவரசரை கண்டுபிடித்து அரசில் இருத்தவே நினைக்கிறார் என்று. எதற்கும் அசையாத இருங்கோவேள் கூட இதை கேட்டதும் ஒரு முறை அப்படியே அமைதியாக நின்று விட்டான். படைத்தலைவன் போக்கில் சிறிது நம்பிக்கையும் உண்டாகவே, அப்படியானால் படைத்தலைவர் என்றான். மன்னருக்கு அடிமை என்றான் படைத்தலைவன் திட்டமாக. நம்ப முடியவில்லையே இளஞ்செழியா என்று படைத்தலைவனின் பெயரை மகிழ்ச்சியுடன் உச்சரித்து முதலாக பேசினான் இருங்கோவேள். அவன் முகமும் சிறிது மலர்ந்தது. இளஞ்சென்னியின் ரத விழாக்களில் முதற் பரிசு பெறும் நீ, இளஞ்சென்னியிடம் அளவிலா பக்தி கொண்ட நீ எப்படி என்னிடம் அன்பு கொள்ள முடியும்? படைத்தலைவன் மிகவும் பணிவுடனேயே பதில் சொன்னான். தவறு மன்னவா, தாங்கள் படை வீரர்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. வீரனுக்கு எந்த தனி மனிதனிடமும் பக்தி கிடையாது. அரச பீடத்திடம்தான் பக்தி. அதற்கே வீரன் ஊழியம் புரிகிறான். தாங்கள் இன்று சோழ மண்டலத்தில் அரச பீடத்தில் உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த வாள் ஊழியம் புரியக்கூடியது தங்களுக்குத்தான். தவிர தாங்கள் என்ன தவறு செய்து விட்டீர்கள்? மன்னரை கொலை செய்து விட்டீர்களா? விபத்திற்கு தாங்கள் எப்படி பொறுப்பாளி? விபத்து யாருக்கும் ஏற்படக்கூடியதுதானே. நாளை தங்களுக்கே ஏற்படலாம். அதற்காக நாடு மன்னன் இல்லாமல் இருக்க முடியுமா? மன்னன் இல்லாவிட்டால் மக்கள் நலம் எப்படி பாதுகாக்கப்படும்? படைத்தலைவன் பேசிய ஒவ்வொரு பேச்சையும் மனதுக்குள்ளேயே எடை போட்ட இருங்கோவேள் இளஞ்செழியன் வார்த்தைகளில் விஷமமும் நிறைந்திருப்பதை கவனித்து, அத்தகைய அரச பக்தியுள்ள நீர் இந்த ஓலையை எப்படி இரும்பிடர் தலையாருக்கு கொண்டு வந்தீர்? நீர் வருவது எனக்கு தெரிந்திருக்காவிட்டால் இத்தனை நேரம் இந்த சதித்திட்ட ஓலை இரும்பிடர் தலையாரிடம் போய் சேர்ந்திருக்கும் அல்லவா என்று வினவினான். இளஞ்செழியன் இருங்கோவேளை நன்றாக ஏறெடுத்து பார்த்து இளநகை கூட்டியதோடு, இங்குதான் மன்னர் சிறிது தமது ஆராய்ச்சி திறனை செலுத்த வேண்டும் என்றான். ஆராய்ச்சி திறனா? ஏதும் புரியாமல் கேட்டான் இருங்கோவேள்.
ஆம் மன்னவா. தாங்கள் புத்தர் பிரான் முன்பு வணங்கி கிடந்தீர்கள் அல்லவா? ஆமாம். தங்கள் கழுத்தில் இருக்கும் நவரத்தின மாலைக்கு 2 பதக்கங்கள் உண்டு. ஆமாம் என்று பதிலளித்தான் இருங்கோவேள். ஒன்று முதுகு பக்கத்தில் இருக்கிறது, அதிலும் புலிச்சின்னம் இருக்கிறது. படைத்தலைவன் என்ன சொல்ல முயல்கிறான் என்பதை புரிந்து கொண்ட இளங்கோவேள், அந்த பதக்கத்தை முதலிலேயே பார்த்து விட்டதாக சொல்கிறீர் என்றான். அரசர் ஆரத்துக்கு 2 பக்கம் உண்டு என்பது நாடறிந்த விஷயம். தாங்கள் அரச பீடத்தை ஏற்றதும் நாடறிந்த விஷயம். அப்படி இருக்க தங்களை கண்டதும் இந்த ஓலையை தங்களிடம் நான் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. தவிர தாங்கள் இங்கு தனியாகவே இருக்கிறீர்கள், என்னிடம் வாளும் இருக்கிறது. நான் அரச பீடத்திற்கு துரோகியாய் இருந்தால் இரும்பிடர் தலையாருடனும் பிருமானந்தருடனும் சதியில் இறங்குவதாயிருந்தால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய முறையே வேறு என்று பக்குவமாக விளக்கினான் இளஞ்செழியன். உண்மையில் இளஞ்செழியன் ஆரம்பத்தில் அந்த புலிப்பதக்கத்தை பார்க்கவில்லை என்பதையும் பின்னால் தான் சமாளித்து கொண்டான் என்பதையும் இருங்கோவேள் எப்படி உணருவான்? ஆகவே அந்த வஞ்சகன் உள்ளத்திலும் மெல்ல மெல்ல நம்பிக்கை உதயமாகவே அவன் கேட்டான், எனக்கு பதில் இங்கு நீர் எதிர்பார்த்த இரும்பிடர் தலையார் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்? அதற்கும் திட்டமில்லாமலா வருவேன்? அவரிடம் ஓலையை கொடுத்து பிருமானந்தர் அழைத்து வரச் சொன்னதாக கூறி பூம்புகார் அழைத்துச் செல்லுவேன். அவர் வர மறுத்தால் அரசர் பெயரால் சிறை செய்வேன். அதற்கு உமக்கு அதிகாரம் இதோ என்று கூறிய இளஞ்செழியன் சற்று பின்னடைந்து அதுவரை தன் பின்னால் மறைவில் இருந்த ராணியின் மீது விளக்கின் வெளிச்சம் பூரணமாக விழும்படி செய்தான். புத்த பகவான் பீடத்தில் இருந்த 2 குத்து விளக்குகளின் பொன்னிற பிரகாசம் ராணியின் முகத்தில் நன்றாக விழவே அவள் நீலமணி கண்கள் நீலமும் தங்கமும் கலந்த கோமேதக விழிகளென ஒளிவிட்டன. இளஞ்செழியன் பார்வையில் தெரிந்த ஆணையை கவனித்ததும் அவள் மன்னனுக்கு சிரம் தாழ்த்தாமல் சாம்ராஜ்ய ராணியைப் போல் மிக கம்பீரமாகவே நின்றாள். தந்த சிலை போல் நின்ற யவனராணியை கண்ட இளங்கோவள் பிரமிப்படைந்து அவள் மீது வைத்த கண்ணை வாங்காமல் பார்த்து கொண்டு நின்றான். அந்த அற்புத கிரேக்க சிலை திடீரென கண்முன் எழுந்ததால் திகைத்து போன இருங்கோவேளின் உதடுகளில் இருந்து சொற்கள் பிரமிப்பு தட்டியே எழுந்தன. யார் இவள்? புகாரின் சம்பவங்கள் அத்தனை துரிதமாக கருவூரை வந்தடைய முடியாதென்பதை நன்றாக அறிந்திருந்த இளஞ்செழியன் சற்று தடுமாற்றம் இல்லாமல் பதில் சொன்னான், புகாரின் ராணி என்று. புகாரின் ராணியா? வியப்புடன் கேட்டான் இருங்கோவேள். ஆம் மன்னவா. அப்படியொரு ராணி இருப்பதாக எனக்கு தெரியாதே. தெரிய காரணமில்லை. இவள் புகாரில் புரண்டு 1 வாரமே ஆகிறது. புகாரில் புரண்டா? ஆம் மன்னவா. இவள் யவன அரச குமாரி. தனது கடற்படை தலைவன் டைபீரியசுடன் தமிழ்நாடு வந்தான். இடையே கடற்கொள்ளைக்காரர்களால் மரக்கலம் தீக்கிரையாகவே உடைந்த மரப்பலகையை பிடித்து தப்பி புகார் கடற்கரையில் புரண்டு கிடந்தான். இந்த விளக்கத்தை கேட்ட இருங்கோவேளின் விழிகளில் ஆச்சரியம் மேலும் மேலும் விரிந்தது. சந்தர்ப்பத்தை விடாமல் ராணியின் கையிலிருந்த அன்னப்பறவை ஆபரணத்தை சுட்டிக்காட்டிய இளஞ்செழியன், இது யவன அரச குடும்ப சின்னம். நம்மை விட நம்மூர் துறவிகளுக்கு இதை பற்றி தெளிவாக தெரியும் என்று கூறி சமண மட தலைவரை நோக்கி, சுவாமி இதை பாருங்கள் என்றான். அவன் அதை பற்றி விவரிப்பதற்கு முன்பாகவே அதை கண்டுவிட்ட துறவி, மன்னவா சந்தேகம் வேண்டாம், அது யவன அரச குடும்ப சின்னந்தான் என்று வலியுறுத்தினார் துறவி. அந்த வலியுறுத்தலை தொடர்ந்து இளஞ்செழியனும், தாங்கள் அனுப்பிய சாசனப்படி இவள் புகாரின் ராணி, யவனர்கள் தலைவி என்றான்.
ஓலையை நான் கோட்டை தலைவனுக்கல்லவா அனுப்பினேன் என்று வினவினான் இருங்கோவேள். ஆம் மன்னவா, ஆனால் யவன அரச பரம்பரையினர் முன்பாக வேறு யாரும் தலைமை பதவி ஏற்க முடியாது. இது யவனர் எடுத்துக்கொள்ளும் பிரமாணம் என்றான் இளஞ்செழியன். இருங்கோவேளின் கண்கள் ராணியின் அழகை மீண்டும் பருகின. அந்த மயக்கத்தினாலும் இளஞ்செழியன் கோவையாகச் சொன்ன கதையாலும் அனைத்தையும் நம்பிய வஞ்சகனான இருங்கோவேள், படைத்தலைவரே, இத்தகைய அழகிய சான்றுடன் வந்திருக்கும் நீர் சொல்லும் அத்தனையும் நான் எப்படி நம்பாமல் இருக்க முடியும்? உம்மை நம்புகிறேன். உம்மிடம் நம்பிக்கை இல்லாததாலும் உமது வானகரை தளத்தினிடமுள்ள பயத்தாலுமே யவனர்களுக்கு புகாரை அளித்தேன். அதற்கு இத்தகைய அழகி தலைவியாக வருவாள் என்பது எனக்கு தெரியாது. பூவழகியை விடுவித்து கொண்டு வர நான் அனுப்பிய வீரர்கள் சொன்னார்கள், நீர் அவளை விடுவிக்காமல் ஒரு யவனப் பெண்ணை தூக்கிச் சென்று விட்டதாக. முதலில் நம்பவில்லை, இப்பொழுது நம்புகிறேன். இந்த தந்தச் சிலைக்கு முன் பூவழகி எம்மாத்திரம் என்று கூறிவிட்டு, படைத்தலைவரே, இன்று இந்த மடத்திலேயே தங்கும், நாளை நாம் உறையூருக்கு பயணமாவோம் என்று சொல்லிக்கொண்டு மடத்திலிருந்து கிளம்ப முற்பட்டான். போகும் முன்பு சமண துறவியை நோக்கி, அடிகளே, சோழ மடத்தின் பிரதான படைத்தலைவர் தங்க மடத்தில் சரியான வசதிகள் செய்து கொடும். அதோ அந்த அறையில் மறைந்திருக்கும் வீரர்களை அழையும். அவர்கள் இனி மறைந்திருக்க அவசியமில்லை. படைத்தலைவருக்கு பணிபுரிய உதவுவார்கள் என்று இருங்கோவேள் உத்தரவிட்டதும் பக்கத்து அறையிலிருந்து வாளேந்திய வீரர் பலர் பிரார்த்தனை மண்டபத்திற்குள் நுழைந்தனர். இவர் நமது படைத்தலைவர், கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கும் ஆணையிட்டு, படைத்தலைவரே, நீர் இங்கு தங்கலாம். ஆனால் இந்த ராணி வேண்டுமானால் என்னுடன் வரட்டும், அரச மாளிகையில் இருக்க வேண்டியவள் என்று இளஞ்செழியனிடம் தன் எண்ணத்தை குறிப்பால் உணர்த்தினான். மிக்க நன்றி மன்னவா, ராணி என்னுடனேயே இருப்பவள், என்னால் தான் காப்பாற்றப்பட்டவள், இனியும் காப்பாற்றப்படுவாள் என்று வார்த்தைகளை சற்று வலுவாகவே கூறவே இருங்கோவேள் ராணியை பார்த்து காமமும் வஞ்சகமும் கலந்த சிரிப்பை உதிர்த்துவிட்டு வெளியே நடந்தான். இருங்கோவேளின் உத்தரவுப்படி ராணிக்கும் இளஞ்செழியனுக்கும் தனியறை ஒழித்து விடப்பட்டு நல்ல பஞ்சனைகளும் அளிக்கப்பட்டன. நீராட்டத்தை முடித்து கொண்டு உணவருந்தியதும் தனி அறையில் விடப்பட்ட ராணியும் இளஞ்செழியனும் ஒருவரை ஒருவர் மௌனமாகவே பார்த்து கொண்டனர். சிறிது நேரம் கழித்து ராணி கதவுக்கு வெளியே எட்டி பார்த்தாள். பிறகு சாளரத்தின் மூலம் சமண விகாரத்தின் நந்தவனத்தை எட்டி பார்த்தாள். கடைசியாக இளஞ்செழியன் அருகில் வந்து, சுற்றிலும் காவல் இருக்கிறது என்றாள். தெரியும் என்றான் இளஞ்செழியன். உங்களை முழுதும் அவன் நம்பவில்லை, அதுவும் தெரியும். வஞ்சகன், சிரித்த முகம், தேனூரும் சொல், விஷ நெஞ்சம், 3 குணங்கள் அயோக்கியனுக்கு அடையாளம் எங்கள் ஆசிரியர் சொல்லுவார். இது வடமொழி வாசகம். இங்கு மொழிகள் பல உண்டு, சாதிகள் பல உண்டு. எங்கள் நாட்டில் வண்ணங்கள் பல உண்டு. இந்த நாடு பல ரத்தினங்கள் கொண்ட பேராபரணம். ராணி அவனை பெருமையுடன் பார்த்தாள். பிறகு கேட்டாள், இனி என்ன செய்வதாக உத்தேசம் என்று. நள்ளிரவு வரை பொறு, சொல்லுகிறேன் என்றான் படைத்தலைவன். அவன் பொறுக்கச் சொன்ன நள்ளிரவும் வந்தது. புத்த விகாரத்தில் நிசப்தம் நிறைந்து கிடந்தது. இளஞ்செழியன் ஒரு மஞ்சத்திலும் ராணி ஒரு மஞ்சத்திலும் படுத்து கிடந்தார்கள். இருவரும் பற்பல யோசனைகளால் நித்திரையின்றியே கிடந்தார்கள். படைத்தலைவன் எப்பொழுது திட்டத்தை விவரிப்பான் என்று ராணி ஏங்கிக் கிடந்த சமயத்தில் சாளரத்தருகே தட் என்ற சத்தம் மெல்ல கேட்டது. அந்த சத்தம்
சற்று நேரத்திற்கு பின்பு மீண்டும் இருமுறை கேட்டது. அடுத்த வினாடி ஒரு கை மட்டும் கீழே இருந்து எழுந்து சாளரத்தை தாவி பிடித்தது. இக்கதை ஆசிரியர் சாண்டிலியன் அவர்கள் இப்பகுதியில் ராணியும் இளஞ்செழியனும் கருவூர் சமண மடத்தை அடைந்ததாக கூறியிருக்கிறார். ஆனால் அங்கு இருந்த இருங்கோவேள் புத்த பிரான் திருவுருவத்தை வணங்குவதாக கூறியிருக்கிறார். புத்த விகாரை என்றும் அதை அழைத்திருக்கிறார். சமணர்கள் வணங்குவது தீர்த்தங்கரரை, இங்கு புத்தர் என குறிப்பிட்டிருக்கிறார் சாண்டிலியன் அவர்கள். சில நேரம் தவறுதலாக இதை அமைத்து எழுதியிருக்கிறாரோ எனக்கு தெரியவில்லை. இது ஒரு சிறு விளக்கம்தான். அத்தோடு நான் பலமுறை இருங்கோவேளை இளங்கோவேளென மாற்றி அழைத்துள்ளேன். அதற்காக என்னை மன்னித்து விடுங்கள்.